அதாவதுங்க, குழந்தைகள் பாதுகாப்புன்னு சொல்லும்போது குழந்தைகளை நம்ம வேறு பல விதமாக பிரிக்கலாம். என்னன்னாக்கா, குழந்தைகள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட குழந்தைகள், அதை வார்த்தை அனாதை குழந்தைகள்னுவாங்க, அவங்க ஒரு பிரிவு. சில பேர் தாய் தகப்பனோட இருப்பாங்க, அவங்க ஒரு பிரிவு. இந்த மாதிரி ரெண்டு பிரிவு வச்சா கூட நீங்கள் நினைப்பீங்க அனாதை குழந்தைகளுக்கு மட்டுமே பாதுகாப்பட்ட சூழ்நிலை இல்லை. அவங்களுக்கு சட்டம் நிறையா இருக்குது, நிறையா அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வெல்ஃபேர் கமிட்டி அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அவங்களும் சமூகம் பார்க்கணுன்றது ஒரு லைன் இருக்கட்டும். அம்மா அப்பா கூடயே வாழ்கிறாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குவாங்களே அப்படின்னு அசால்ட்டை விட்டுற முடியாது. தாய் தகப்பனை விட சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அந்த ஒரு சமூக அமைப்பும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்க நல்லபடியாக வளருவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் 1வது படிக்கும்போது எக்ஸாம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தவறாக சொல்ல, மற்ற கம்யூனலோ இல்லை நான் கேஸ்ட்டுக்கோ இல்லை ரிலீஜியஸ்க்கோ வரல. நான் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக சின்ன பையனாக 1 வயசு இருக்கும்போது நான் படிக்கப்படும் போது அந்த பட்ட கஷ்டத்தை சொல்ல வரேன். நாங்கள் ஒரு சாதாரண ஒரு குடிசை பகுதியில் வாழ்ந்த ஆளுங்க. அப்போது கரெக்டாக எக்ஸாம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஐயப்ப சுவாமிகள் இருக்காங்க இல்லைங்களா, 45 டேஸு 1.5 மாதம் என்னால் படிக்கவே முடியாதுங்க. கண்ணீர் வடிப்பேன். அது அது ஒரு பெரிய விஷயமா கருதுறோம். படிக்க முடியாமல் ஆகிடும் ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, கோயில் எங்கே பார்த்தாலும் திருவிழா அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனில் படிக்கிறது அவ்வளோ கஷ்டப்படும். அது எஸ்பெஷலி இந்த ஸ்லம் ஏரியாவில் தான் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள தயவுசெய்து கை கூப்பி நான் வணங்கி கேட்டுக்கிறேன். சவுண்டு இறைவனை கும்பிட வேண்டிதான். மெதுவாக பக்கத்து வீட்டு கூட தெரியாத அளவுக்கு சவுண்டை கம்மி பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டு கூட எவ்வளோ ஆர்டர் கொடுத்தும் கூட இன்னும் அதை கம்மி பண்ணுறாங்க. நான் 5 வயசில் 1வது படிக்கும்போது பட்ட கஷ்டம் இன்னும் குழந்தைகள் தொடருது.